இதுதானா திருகோணமலை நகரத்துல பாருங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து எட்டி பாக்குறதுக்கு ஒரு நாதியும் இல்ல. ஒரு தங்கச்சிமார் வந்து சொந்தங்கள் வந்து இப்படி போராடுறது அப்படின்றது ஒரு நீதியான விஷயமா? எந்த புருஷன் குடியேற்றி ஒரு மாதத்தால மோசம் போயிட்டார். அப்ப ஏன் மோசம் போன இந்த காணியாலான் அவர் ஏங்கி செத்தவர். அப்ப பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு அங்க புருஷமாரி அடிக்கிறாங்க. காணியை தாங்கன்னா நான் கண் பஞ்சாரி என்னண்டு காணி வேண்டி கொடுக்க காசா இருக்கு. ஏன் நீங்க ஆயிரம் கட்சியா பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. இதே நீங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு கடந்த அடுத்த வேலைக்கு போயிருவீங்க. ஆனா இது உணர்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் இப்ப சில வருஷத்துக்கு முதல் இதெல்லாம் செய்வீங்களா? இதெல்லாம் நடக்குமா? எங்கட அம்மா மாற எங்கட அக்கா மாற எங்கட தங்கச்சி மாரெல்லாம் வந்து இந்த வீதியில வந்து இப்படி வாய் வலிக்க கத்தி கொண்டு இந்த வெயில்ல வந்து இப்படி காத்து கிடக்கணுமா? என்னத்துக்காக அரசாங்கம் இருக்கிறாங்க? ஏண்டா எங்களுடைய சொந்த பேரிலே காணிகள் இருக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வாதார மக்கள் பட்டினி கிடக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வாதார நிலங்களை எந்த அரசாங்கமும் எந்த தனிநபருமோ கையகப்படுத்த முடியாது. அரசாங்கம் சொத்தை பறிச்சு வச்சா நான் எங்க போறேன்? எனக்கு வாழ்வாதாரம் தரல. ஊர்ல கொடுத்த நஷ்ட காசும் எனக்கு வரல. அப்ப நான் கொச்சி தோட்டம் செய்து கோழி வளர்த்து 2 பிள்ளைய கட்டி கொடுத்தேன். அந்த பாருங்க காவல்துறை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இருக்கிறாங்க. ஆளுநர் இருக்கிறவோ இல்லையோ தெரியல வந்து மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. வந்து மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. ஆனா அரசியல்வாதிகளை வந்து பார்க்க இல்ல. ஓட்டு போடுங்க, நல்லா ஓட்டு போட்டீங்கன்னா வந்து என்ன பாருங்க மக்கள் வீதியில நிக்கும் போது உடனே வருவாங்க. எப்படி நாங்க இப்ப எங்களோட சொந்த உரிமையை தான் நாங்க இதுல வந்திருக்கோம். இது நாய் மாதிரி ரோட்டோட தெரியணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களோட சொந்தத்துல நாங்க இந்த பிரச்சனைக்கு முதல் நாங்க நல்லா வாழ்ந்து எங்களோட சொந்த நிலத்துல விவசாயம் செய்து எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் வளர்த்தது. எப்படி விளையாட்டுன்றத பாருங்களா, எப்படி விளையாட்டுன்றத பாருங்க. பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்துட்டாங்களா? அதே மாதிரிக்கு வந்து காணாமலாக்கப்பட்டவங்க அரசியல் கைதிகளை விடுவிப்பு சொன்னாங்க, செஞ்சுட்டாங்களா? காணி உறுதியெல்லாம் வச்சிருக்காங்கடாப்பா. தயவு செய்து நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா எல்லாரும் வாழ்றதுக்கு வந்து ஒரு வழியை விடுங்க, ஒரு சூழலையை உருவாக்குங்க. அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வெண்டாதான் இந்த நாட்டை வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். விளங்குதா? போட்டி, பொறாமை, இனவாதம், வஞ்சகம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு தள்ளுங்க. அம்மா உங்களோட பெயர் என்ன? தங்கத்துறை அன்னலட்சுமி. உங்களோட ஊர்? சம்பு. இப்ப உங்களோட காணி வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் காணி, தோட்ட காணி 2 ஏக்கர். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. உறுதி வச்சிருக்கோம். நாங்க உங்களுக்கு இந்த உதவியை செய்யும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். நாங்க அதுக்காக தான் வந்து நாங்க கட்டாயம் செய்வாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க இந்த அரசாங்கத்தை நம்பி வந்திருக்கோம். ஏன்னு சொன்னா இவ்வளவு காலம் நாங்க நம்பல. ஆனா இவர் அனுர ஐயாங்க கண்டிப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த ஏற்பாடு உலக நாடுகளுடைய கண்ணுக்கு தெரிய வேண்டும், ஆட்சியாளர்களுடைய மனதுக்கு எட்ட வேண்டும். மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்றோம். மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்றோம் அரசாங்கத்திட்ட வந்து இந்த திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச செயலகமா இருக்கட்டும், ஆளுநர் செயலகமா இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு அதிகாரியாகவும் இருக்கட்டும், ஜனாதிபதியாகவும் இருக்கட்டும், சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் விழலாம். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்துல ஆளுநர் செயலகத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு போராட்டம் மட்டும் முன்னெடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்ப இதுல சம்பூர் அனல் மின் நிலையத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீள கையொழுங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல கையேந்திர மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், பறிக்காதே வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே. இப்ப இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான அப்படிதானே என்ன இவங்களுக்கு சொந்தமான காணிகளை வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப உங்கள்கிட்ட வந்து காணி உறுதியெல்லாம் இருக்குதாண்ணா? ஆவணங்கள்லாம் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அவங்க? இப்ப அனல் மின் நிலையம் அமைப்பதாக கூறி தற்போது சோலார் பாயிண்ட் அமைப்பதாக இந்தியாவில இருந்து மோடி வந்து கைச்சாத்திட்டு இருக்கிறார். மீண்டும் அதை தருவதாக கூறவில்லை, அதுக்கு மாற்று வழிகளும் செய்யவில்லை. அதன் காரணமாக அந்த இடத்திற்குள் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட 200 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் விவசாய காணிகளும் 2 பெரும் குளங்களும் நீர்ப்பாய்ச்ச குளங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முதலாவது மக்கள்கிட்ட கதைச்சு போட்டு நாங்க கொஞ்சம் கதைப்போம். பாருங்க, எங்கட தேசத்துல எங்கட மண்ணுல வந்து பொம்பளை பிள்ளைய பாருங்க, ஒரு தங்கச்சி மாறலாம் வந்து இப்படி வீதியில் இறங்கி வந்து போராடணுமா?
அப்ப எங்கட அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? அரசாங்கம் என்ன செய்யறாங்க? இதுதானா நீதி? இப்படி ஒரு வீதியில வந்து ஒரு தங்கச்சிமார் வந்து எங்களோட சொந்தங்கள் வந்து இப்படி போராடுறது அப்படின்றது ஒரு நீதியான விஷயமா? இதுதானா நீதி? முதலாவது மக்கள்கிட்ட எல்லாருக்குமே கதைப்பம் என்ன அப்படின்றத வந்து இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக செய்யறாங்களா இல்லாட்டி மக்கள் தான் ஒன்று திரண்டு செய்யறாங்களா அப்படின்றத முழுமையா நாங்க வந்து பார்த்ததுக்கு பிற்பாடு நம்ம கொஞ்சம் கதைப்பம் உண்மையாகவே கவலையா இருக்குன்னு. இப்படி வந்து வீதியில வந்து எங்களோட தங்கச்சிமாரு எங்களோட அக்காமாரு வந்து இப்படி போராடுற நிலைமையை வந்து நாங்க எப்ப நிறுத்துறோமோ அப்பதான் ஒரு உண்மையான சுதந்திரம். இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க நாங்க ஓட்டு போட்ட அரசியல்வாதிகள்லாம் எங்க இதுல எனக்கு இப்ப நான் வந்ததுக்கு பார்த்தனா வந்து எல்லோரு அரசியல்வாதிகளையுமே வந்து காணையும். அப்ப என்ன பிரயோசனம்? இதுதானா? திருகோணமலை நகரத்துல பாருங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து எட்டி பாக்குறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. ஆனா வந்து தேர்தல் காலம் ஆரம்பிச்சு அப்படி ஆனிச்சுன்னா வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வந்து வீடு வீடா வந்துருவா. ஐயா வணக்கம், உங்களோட பேரு? ரஹ்மான். ஓகே, நீங்க உங்களுக்கு என்ன நடந்துரு? மூதூர் மலையடிய வாரத்தில் பறிக்க காணி மலை சுற்றியுள்ள 2 பக்கம் உள்ள காணி 300 ஏக்கர் காணி தேவைப்படுதாம இருக்கு. யாருக்கு தேவைப்படுது? உள்ள காமகிரி தனக்கு தேவைப்படுதான்னு சொல்றாரு. அதாவது பௌத்த தேரரா? பௌத்த தேரர் அவருக்கு தேவை. மலையை சுற்றி உள்ள காணி அதுல 3 GS பிரிவு உள்ளடங்குது. ஒன்று இருதயபுரம், ஒன்று கிண்ணானர், ஒன்று கட்டப்பறிச்சு அந்த 3 GS இருந்து தலைக்கு 300 ஏக்கர் காணி வேணுமா? அப்ப உங்களோட காணி வந்து இப்ப பறிமுதல் செய்யப்பட்டுட்டா? அதுக்காக முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது அளந்து நடந்துட்டு அளவோடு நடந்துட்டு இன்னும் உங்கள்கிட்ட வந்து பறிக்கல. பறிக்க அதுக்கு போகணான்னு தலைச்சுக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து உறுதி அந்த பத்திரங்கள்லாம் இருக்கா? தகவலும் இருக்கு அந்த தேதிக்கு. நீங்க இது சம்பந்தமா யார்கிட்ட முறைப்பாடு செஞ்சிருக்கீங்க? நாங்க எம்பி மார்ட்ட முறையிட்டோம். எந்த எம்பி மார்ட்ட? ஏற்கனவே இருந்த அரசியல் எம்பி மார்ட்ட முறையிட்டோம். ஜிஏ கிட்ட முறையிட்டோம். இன்னும் மேலும் மாநிலத்தையும் ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம் இருந்த ஆள்கிட்ட. ஆனா பல கடைசியா இப்ப நாங்க வழக்குக்கு போயிடுற நிலையில் தள்ளப்பட்டுள்ளோம். இவங்கெல்லாம் என்ன உங்களுக்கு பதில் சொன்னவங்க? இவங்க சொன்னாங்க இதெல்லாம் அரச காணி, அரசாங்கம் நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க, அது எங்களுக்கு தரத்தான் போகணும். அதாவது அவங்களுக்கு பூஜை பூமிக்கு தங்களுக்கு காணி வேணும், தமிழ மக்களை குடியேற்ற வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? நான் சட்டத்தரணி புலேந்திரன். ஓகே, எங்களுடைய ஐயா சொன்ன மாதிரி மூதூர் 64ஆம் மலக்கட்டையில் இருக்கின்ற விகாரைக்காக 300 ஏக்கருக்கு மேல மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வயல் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இன்னைக்கு பட்டினியால் வசிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்ற இந்த 300 சொச்சம் ஏக்கர் காணிகளை ஐயா சொன்ன மாதிரி எடுக்கிறதுக்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சம்பூர் கடற்படை முகாமுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான பயிர் செய்யக்கூடிய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அனல் நிலையம் என்ற போர்வையில கடந்த அரசாங்கங்களாலும் இந்த அரசாங்க ஏற்பாட்டுகளாலும் கிட்டத்தட்ட 1311 ஏக்கர் வயல் காணியும் 3 பயிர் செய்ய குளங்களும் முற்றுமுழுதாக சம்பூர் வாழ் குடிமக்களுடைய சாப்பாட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விவசாயத்துக்காக செய்யப்படுகின்ற இந்த சலுகைகள் கண்துடைப்பாகவே எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இந்த 1311 ஏக்கர் கொண்ட வயல் செய்யக்கூடிய 3 பயிர் செய்ய குளங்குளம் கொண்ட இந்த 2 போகம் 1 போகம் செய்யக்கூடிய வயல் காணிகளும் அந்த மக்களுக்குரிய பயிர் செய்கை நிலங்கள் இல்லை என்றால் அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். ஆகவே இந்த வாழ்வாதார நிலங்கள் மக்களுக்குரிய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற பொழுது அந்த நிலங்களை எடுத்து வேற வியாபார நோக்கத்துக்காக வேற நோக்கங்களுக்காக மக்களுடைய வாழ்வாதார நிலங்கள் பறிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த ஏற்பாடு உலக நாடுகளுடைய கண்ணுக்கு தெரிய வேண்டும், ஆட்சியாளர்களுடைய மனதுக்கு எட்ட வேண்டும். ஆகவே வாழ்வாதார நிலங்களை அதுக்கு மாற்று பதிலீடாக எந்த நிலங்களையும் எங்களுக்கு தரக்கூடிய ஏற்பாடுகள் இங்கே இலங்கையிலே காணப்படவில்லை. ஏனென்றால் காலகாலமாக இந்த மக்கள் சம்பூரிலே வாழுகின்ற இந்த மக்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த மக்கள் கடலில் தான் கிளம்ப வேண்டும். ஆகவே இதுக்குரிய நடவடிக்கையை எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும் என இந்த சம்பூர் வாழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், நம்புகின்றார்கள். எத்தனை மணிக்கு நான் தொடங்குனீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 9 மணிக்கு இங்கே வந்து யாராவது அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது வந்து இந்த அரசியல்வாதிகளும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கலைக்கவில்லை. இது சம்பூர் மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளை பறிகொடுத்து இந்த அதாவது இத்தனை காலமும் 2015 இருந்து கடந்த மேன்மிகு ஜனாதிபதி மைத்திரி அவர்களாலும் மாண்புமிகு எங்களுடைய சம்பந்தனைய அவர்களாலும் மீட்டெடுக்கப்பட்ட இந்த சம்பூர் காணியினை இன்றைக்கு அனல் நிலையம் என்ற போர்வையிலே எங்களுடைய சொந்த வயலினை
பறித்து கொடுக்கின்ற, வேறு நாட்டவர்களுக்கு பறித்து கொடுக்கின்ற கைங்கரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்வாதார நிலங்களை நாங்கள் விட்டு போக தயாரில்லை. அப்படின்னு ஒரு சரியான ஒரு அனுமதி இல்லாம அரசாங்கமே வந்து ஒரு அத்துமீறி செய்யற மாதிரியான ஒரு செயற்பாடு நடக்குது. அப்படியா? அப்படித்தான் எங்கள் மக்கள் எங்களுடைய சொந்த பேரிலே காணிகள் இருக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வாதார மக்கள் பட்டினி கிடக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வாதார நிலங்களை எந்த அரசாங்கமும் எந்த தனிநபருமோ கையகப்படுத்த முடியாது. விளங்குதா மக்களே? எப்படி விளையாட்டுன்றத பாருங்களா, எப்படி விளையாட்டுன்றத பாருங்க. பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்துட்டாங்களா? அதே மாதிரிக்கு வந்து காணாமலாக்கப்பட்டவங்க அரசியல் கைதிகளை விடுவிப்பு என்று சொன்னாங்க, செஞ்சுட்டாங்களா? இன்றைக்கு பாருங்க எங்கட மக்கள் எல்லாம் வந்து இதுல போராடுறாங்க. வந்து நாங்க என்னத்துக்கு ஓட்டு போட்டுனாங்க? எங்கட அரசியல்வாதிகள் எல்லாம் எங்க? எங்கட தங்கச்சி மாற அப்பா மாற எங்கட சொந்தங்கள் எல்லாம் இப்படி வீதியில வந்து நிக்கிறதுக்கு யார் காரணம்? ஆனா ஓட்டு கேட்டு வீட்டை வந்துருவாங்க. உயிருக்கு பயம் இதுக்கெல்லாம் வராதுங்க தயவு செய்து. இன்றைக்கு பாருங்க எங்கட பொம்பளை ஆக்கள் அம்மா மார்கள் எல்லாம் வந்து இந்த வீதியில வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு. அப்ப உள்ளுக்கு வந்து என்ன சொன்னாங்க இவங்க இந்த ஆபீஸ்ல? என்ன சொன்னாங்க? ஒன்றுமே என்ன வழியில வந்து ஒன்றும் கதைக்கல. நாங்க இந்த 2016 சம்பூர் குடியேற்றி எங்களுக்கு மாட்டுக்காணிதார், இந்த மாட்டுக்காணிதார் இல்ல நட்டெடுதார் இல்ல, அப்ப எங்களை காணியை விடுது தெளிச்சு தந்தா தானே நாங்க தோட்டம் செய்து பிள்ளைகளுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து பிள்ளைகளை கட்டி கொடுக்கணுமே. அம்மா உங்களோட பெயர் என்ன? தங்கத்துறை அன்னலட்சுமி. உங்களோட ஊர்? சம்பூர். சம்பூர். இப்ப உங்களோட காணி வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் காணி, தோட்ட காணி 2 ஏக்கர். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட உறுதி வச்சிருக்கணும். நாங்க இது எத்தனை வருஷமா நீங்க 2006ஆம் ஆண்டு குடியேறி மட்டக்களப்பில இடம்பெயர்ந்து இருந்து திரும்ப மாறி கட்டவரச்சானுக்கு வந்த நாங்க 2009 அங்க 4 வருஷம் இருந்திருக்கிறோம். கட்டவரச்சா முகாமில 6 வருஷம் இருந்து சம்பூர் 2016 சம்மந்தரையாவால குடியேற்றப்பட்டு எங்கட காணியை எடுத்தவங்க உங்களுக்கு மாட்டு காணிதாரம் அல்லது காசுதாரம் உண்டு. இதுவரைக்கும் எங்களுக்கு ஏடிஎஃப்சியால ஒரு அறிவித்தலும் இல்ல, மாட்டு காணியும் தரல, காசும் தரல. அப்ப அங்க நாங்க போய் எங்களை காணியை பார்த்தனாங்க. நேவி அங்க இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? கடலோரமா இருந்துட்டு மக்கள் எங்களை வாழ்வாதாரத்தை தந்தா நாங்க நல்ல வடிவா அவங்களோட சேர்ந்து கலந்துரையாடி நாங்க இருப்போம். வேணா ஊர் வழிய ட்ரைனிங் போறாங்கன்னு அப்ப எங்களால அவங்களுக்கு ஒரு சொல்லையும் இல்லை. அப்ப கடற்படை கடல் பாதுகாப்புக்கு அவங்க இருக்கத்தான் போகணும். நாங்க இல்லைன்னு சொல்லல. கடற்படை வந்து கடலுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். எங்களை காணியை விட்டு அதுக்கு ஒரு ஐஸ் ஒன்று போடணும். ஐஸ் ஒன்று போட்டு இந்த வெள்ளாமை செய்யறாங்களுக்கு ஒரு காட்டொண்டு தரணும். இந்த இவ்வளவு பேரும் போய் வெள்ளாமை செய்யுங்க, வெளியில வேற அந்த காட்டை பயஞ்சு வாங்கன்னு சொல்லி எங்கள நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அந்த ஒரு இதை செய்யணும். எங்களோட காணியை விட்டு அவங்க கடலோரமா என்ன இடம் இருக்கு, காடு இருக்கு, தள்ளி அவங்க இருக்கலாம். எங்களோட காணியை தந்தா தான் நாங்க வாழ்வாதாரம். இப்ப எங்களுக்கு சுகர், பிரஷர், நாங்க திடீரென்று செத்தா எங்களோட பிள்ளைகளுக்கு காணியை எல்லாரும் காட்டி கொடுக்குற. நாங்க கொஞ்சம் உண்மையாவும் நேர்மையாவும் கலைப்ப மக்களே. ஏன் அப்படின்னா நாங்க எந்த ஒரு கட்சி சார்ந்தும் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் வரையில நேர்மையாவும் உண்மையாவும் பதில் சொல்லணும். அம்மா இதுக்கு பின்னுக்கு ஏதாவது அரசியல் கட்சிகள் அரசியல் சார்ந்து ஏதாவது உங்களை தூண்டுறாங்களா? எங்களை ஒரு பேரும் தூண்டல. சம்பந்தரியா இருக்கும் வரையும் தான் எங்களை சம்பூர் குடியேற்றி எங்களை மண்ணை தான் கேட்டாங்க. மண்ணை தந்தாங்க. மண்ணை தந்து போட்டு அதுலயும் வாழ்வாதாரங்கள் அரைவாசி பேருக்கு கொடுக்கல, அரைவாசி பேருக்கு கொடுத்துருக்கு. கட்சி நாளைக்கு தேர்தல் ஆண்டோடனே வெள்ள வேட்டியோட எங்களை வீடு வீடா வருவாங்க. வந்து எனக்கு போடு, உனக்கு போடு, டொய்லெட் கட்டி தரோம், வாழ்வாதாரம் தருவோம், உங்களோட மீளுக்கு அந்த இதை எடுத்து தருவோம், உங்களோட காணியை எடுத்து தருவாங்க. வெண்டோடனே எங்களை பக்கத்தை திரும்பி பாக்குறல. சம்பந்தையா பார்த்த மாதிரி இங்க ஒரு பேர் எங்களை ஊரை சம்பூரை திரும்பி பாக்குறல. எல்லா பேரும் நாங்க ஊருக்கு படிச்சிருக்கிறாங்க. முழு பேருக்கு நீங்க உத்தியம் கொடுக்குறீங்களா? அதுவும் செய்யற இல்ல. எங்கட ஊர்ல படிச்ச அவ்வளவு பேருமே காணும். எங்களை காணி எடுத்து தந்து கதைக்கிறதுக்கு அதுக்கு யாரு உத்தியம் கொடுக்குற? படிச்ச பிள்ளையெல்லாம் அப்படி எனக்கு அதையும் கவனிக்கிறல்ல. அப்ப எங்களை வாழ்வாதாரத்தையும் பறிச்சா இப்ப எல்லா பேருக்கும் சுகர், பிரஷர், ரெண்டைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறான் இல்ல. செத்தோடனே எங்களை காணி யாரு எடுத்து தர? எந்த அரசாங்கம் தரப்போகுது? நாங்களும் டிஎஸ்எஃப்சி போக தருவாங்கன்னா இந்த சம்பூர் குடியேற்றி 10 வருஷம் என்ற புருஷன் குடியேற்றி ஒரு மாதத்தால மோசம் போய்த்தார். அப்ப ஏன் மோசம் போன? இந்த காணியாலான் அவர் ஏங்கி செத்தவர். அப்ப பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு அங்க புருஷன் மாதிரி அடிக்கிறான். காணியை தாங்கன்னா நான் கண்பஞ்சாரி என்னண்டு காணி வேண்டி கொடுக்க காசா இருக்கு. அரசாங்கம் வேண்டாம் சொத்தை பறிச்சு வச்சா நான் எங்க போறேன்? எனக்கு வாழ்வாதாரமும் தரல. ஊர்ல கொடுத்த நஷ்ட காசும் எனக்கு வரல. அப்ப நான் கொச்சி தோட்டம் செய்து கோழி வளர்த்து 2 பிள்ளைய கட்டி கொடுத்தேன். இன்னொரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, அதை 7 படிச்சுட்டு இருக்கு. அப்ப காணியை தந்தா தானே நான் இருக்கிற பேர பிள்ளைகளுக்கு தோட்டத்தை செய்து அதோட வாழ்வாதாரத்தை கொண்டு வாங்க. அங்க புருஷன் பஞ்சாரி ஒரே சண்டையா இருக்கு. அப்ப எங்களை காணிய வாழ்வாதாரத்தை நாங்க அதுக்கு ஆடு வளர்க்கறாங்க, தோட்டம் செய்யறாங்க, வெள்ளாமை செய்யறாங்க. எங்களை காணிய அரசாங்கத்தை தான் இப்ப நாங்க நம்பி இருக்கிறோம். இப்ப வந்து ஜனாதிபதியை நம்பி இருக்கிறோம். என்னன்னா அவராவது இதுவரை இருந்த காலம் இருந்த அரசாங்கம் எங்களை கவனிக்கல.
இப்ப வந்த ஜனாதிபதியாவது சம்பூரை கவனிச்சு எங்களுக்கு மீள குடியேற்றி போது எங்களை காணியும் எடுத்து தருவேன். பன்னி ஜாழ்ப்பாணத்திலே எல்லாம் புலிகள் கடந்தளவெல்லாம் விட்டுக்கிறேன், சம்பூல விட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? அப்ப எங்களை ஊருக்கு ராணுவ போலீஸ் கேம்ப் இருக்கு, நேவி கேம்ப் இருக்கு. அப்ப சம்பூர் மக்களோட அவங்க நல்லா தானே இருக்காங்க. எங்களால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களால எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் சந்தோஷமா தான் அங்க இருக்கலாங்க. கடலுக்கு போற ஆட்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடலுக்கு போற ஆம்பளை அவனாத்தான் வருது. ஏன் அவங்கள பாதுகாப்பு அவங்க இருக்கட்டும். ஆனா எங்களை வாழ்வாதாரத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. நாங்க அரசாங்கத்தை தான் நம்பி இருக்கோம், யாரையும் நம்பி இருக்கிறதில்ல. இது நாங்க யாரையும் அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லி எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. இன்னைக்கு பாருங்க, எங்களோட அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து என்னத்துக்கு பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க, என்னத்துக்கு சிதறி போய் இருக்கிறீங்க? ஒற்றுமையாக இருந்தா என்ன செய்ய முடியாது? உலகம் பூரா எங்கட புலம்பெயர் எங்கட ஈழத்து சொந்தங்கள் இருக்காங்க, பணமா இல்ல. அதே மாதிரிக்கு ஏன் நீங்க ஆயிரம் கட்சியா பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. இதே நீங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு கடந்த அடுத்த வேலைக்கு போயிருவீங்க. ஆனா இது உணர்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் இப்ப சில வருஷத்துக்கு முதல் இதெல்லாம் செய்வீங்களா? இதெல்லாம் நடக்குமா? எங்கட அம்மா மாறு, எங்கட அக்கா மாறு, எங்கட தங்கச்சி மாரெல்லாம் வந்து இந்த வீதியில வந்து இப்படி வாய் வலிக்க கத்தி கொண்டு இந்த வெயில்ல வந்து இப்படி காத்து கிடக்கணுமா? என்னத்துக்காக அரசாங்கம் இருக்கிறாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியலண்டா சும்மா வந்து ஒரு 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 சும்மா ஒரு ஆறுதலாவது கதைக்கலாமே. எவ்வளவு விஷயங்கள். தங்கச்சி வணக்கம், உங்களோட பேர் என்ன? பயங்கர உணர்ச்சி பூர்வமா கதைச்சீங்களப்பா. நீங்க எந்த இடம்? இப்ப இதனுடைய பிரச்சனை வந்து சொல்லிட்டாங்க, சுருக்கமா நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க யார்? உங்களோட காணி பறிமுதல் செய்யப்பட்டிருக்குதா, இல்லாட்டி நீங்க வந்து ஆதரவுக்காக வந்திருக்கீங்களா? நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இன்றைக்கு இந்த மக்கள் வந்து கன வருஷமா போராடி கொண்டிருக்காங்க தங்களுடைய விவசாய காணிகளையும் பொருளாதாரத்தையும் மீட்டு தர சொல்லி. ஆனால் எத்தனை அரசு வந்தும் அது வந்து தட்டி கேட்கப்படாமலும் அந்த மக்களோட வாழ்வாதாரங்கள் வந்து அளிக்கப்பட்டு கொண்டும் இருக்குது. அந்த வகையில இங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அவங்களுக்கு சார்பா இருக்கக்கூடிய தங்களோட சப்போர்ட்டையும் இந்த மக்களுக்காக கொடுக்கக்கூடிய இன்னும் வேறும் காலங்களில் எப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடாது நினைக்கக்கூடிய சமூக பற்றாளர்களும் நிறைய பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில நாங்க இந்த இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குதா வந்து, இல்லாட்டி இப்ப இந்த இது ஆளுநர் செயலகம் இவங்களோட தரப்புல ஏதாவது ஒரு ஆறுதலுக்காவது வந்து ஏதாவது ஒன்று கதைச்சாங்களா, இல்லாட்டி ஏதாவது எட்டியாவது பார்த்தாங்களா? இது வரைக்கும் இல்ல. இன்னைக்கு அவங்க மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளால இன்னைக்கு ஒரு பரிந்துரை ஒன்று கொடுக்க இருக்கிறோம். அப்ப அதுக்கு பிறகாவது ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் நம்புறேன். இது வந்து நம்ம இலங்கை நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற உலக நீதி வந்து மக்களுக்காக தான் எல்லாமே. மக்களுக்காக வந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்குது அப்படியா இருந்துச்சுன்னா, அரசாங்கத்துல இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த பிரதேச செயலகத்துல வேலை செய்யற வந்து அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே மக்களுக்காக முதலாவது மக்களுக்கான வேலைகளை செய்யுங்க. மக்களை மறுபடியும் 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 பள்ளத்துல கொண்டு போய் போட்டா இந்த நாடு எப்போதுமே முன்னேறாது. முதலாவது ஒற்றுமையாக செயற்படுங்க, ஒற்றுமையா எல்லாருமே ஒன்று திரளுங்க. வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மனிதரை தாண்டி ஒரு கடுமையான கோபமும் கடுமையான ஒரு ஆதங்கம் கொண்டு வருது. இப்ப பாருங்க, இதெல்லாம் நான் எங்கட உண்மையாவே வந்து நாங்க ஒரு சாதாரண மக்கள்னு நாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கதைக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அரசியல் அப்படின்றது நீங்க வந்து ஓட்டு போடுறது தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு போகலாம். அரசியல் தான் எங்கட வாழ்க்கையை மாற்றும், எல்லாத்தையுமே மாற்றும். நீங்க சரியானவங்களை நாங்க தெரிவு செய்யாத காரணத்தினாலதான் இன்றைக்கு பாருங்க, எங்க அண்ணா மாதிரி, எங்க அம்மா மாதிரி, எங்க தங்கச்சி மாதிரிலாம் இன்றைக்கு வீதியில வந்து இப்படி கத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாதியம் வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஒரு திறமை இல்லை. இப்ப நம்ம கதைக்கிறோம், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மள நோட் பண்ணி போட்டு நம்மள கூட தூக்குவாங்க. ஆனா யாராவது வந்து கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏனென்றா எங்கட தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. கட்சிக்கும் இந்த பதவிக்கும் இந்த பணத்துக்கும் இதுக்கு பின்னால இப்படியே திரிஞ்சு இனிமே வரப்போற எங்கட ஒரு சந்ததியும் பாத்தீங்க இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு பாருங்க. என்ன இல்ல எங்கட தேசத்துல அமெரிக்காவை வந்து பாத்தீங்க இப்படி இருந்துச்சுன்னா வந்து கையேந்தக்கூடிய வந்து ஒரு 3ஆம் உலக போர் வந்தா எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையான துறைமுகம் இருக்குது, என்ன வளம் இல்லை. இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம இந்த மாதிரியான இடங்களுக்கு நமக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து கடுமையா கதைச்சிருவோம், அப்ப நம்மள பாப்பாங்க, நம்மளுக்கும் பிரச்சனை வரும், நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது. அதனால சில நேரத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா எல்லாம் எங்கட சொந்தங்கள் தான். இப்படி இந்த மாதிரி வீதியில வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில யார் செய்யறாங்களோ அந்த மாதிரியான உண்மையான ஆட்களை வந்து கொண்டு வாங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. இவங்க என்ன நோக்கத்தோட வந்து இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் எங்கட சொந்தங்கள் என்ன சாப்பிட்டாங்களா, சாப்பிடையிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. வீட்டை போய் கேட்டா தெரியும், அரிசி இருக்குதா, அரிசி இல்லையா, காசு இல்ல, லோன் கட்டணும், 1000 பிரச்சனை, 1000 சிக்கல், அதெல்லாம் கடந்து வந்து இதுலயே வந்து இப்படி தெரிஞ்சு கொண்டு இருக்கணுமா? இன்றைக்கு மனசை வந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வந்து வேலை வாய்ப்பு இல்லாம வந்து எவ்வளவு பிரச்சனைகள்ல தெரிகிறார். காணிகளை கொடுங்கடாப்பா,
சும்மா அந்த காணியை இந்த காணியையும் புடிச்சு வச்சுக்கொண்டு இலங்கையில காணி அயில் எத்தனையோ காட்டு பிரதேசங்கள் இருக்கு, அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் செய்யுங்களே. இதெல்லாம் கதைச்சு இவங்களோட கதைச்சு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இதெல்லாம் பழையபடி கதவத்தரோடின்ற மாதிரி அதே கூத்துதான், அதே வேலைதான். உண்மையான அரசாங்கமா இருந்தீங்கடா, நீதியான அரசாங்கமா இருந்தீங்கடா நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த பிரச்சனைக்கு மட்டுமில்ல இந்த விஷயம் ஏதோ ஒரு முக்கியமான அதிகாரிகளுக்கு போனாலும் மக்களுக்கானதை செய்யுங்க. தமிழர்கள் அப்படின்னு ஒதுக்க தேவையில்லை, சிங்களவர்கள் அப்படின்னு ஒதுக்க தேவையில்லை, இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்து இனம் சார்ந்து எல்லாம் கதைக்க தேவையில்லை. மக்கள் மனுஷன் அப்படின்னு பாருங்க முதலாவது. இதெல்லாம் கதைச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை, இவங்க திருந்த போறதும் இல்ல, எங்கட மக்களும் திருந்த போறது இல்ல. நாங்களும் சும்மா வாய் வலிக்க கத்தி எல்லாம் நல்லா கேட்டுட்டு போவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க எப்படி ஆச்சுன்னா அதிகாரத்தை இன்னொரு ஆக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் பொய் வேலைகள், கதைச்சு பிரயோசனம் இல்ல. கொஞ்சமாவது திருந்துங்க, மக்களும் திருந்தோணும், எல்லாரும் திருந்தோணும். சும்மா பாருங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வேணும்னா அதை பாக்குறதுக்கே நேரம் இருக்காது. இதுல இப்படி போட்டை பிடிச்சு கொண்டு பாருங்க, டோன்ட் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பிடிச்சு கொண்டு நிக்கணுமா? ஏன் ஒரு ஆறுதலுக்கு கதைக்க முடியாதா? எட்டி பார்க்க முடியாதா? ஆளுநர் செயலகம் அப்படின்றது மக்களுக்கா? பிரதேச செயலகம் அப்படின்றது மக்களுக்கா? அரசியல்வாதிகள் அப்படின்றது மக்களுக்கா? அரசாங்கம்ன்றது மக்களுக்கா? ஊடகம்ன்றது எல்லாமே மக்களுக்காக தான். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா பணத்துக்கு பின்னால்தானே எல்லாருமே போறாங்க. அப்ப எல்லாரும் இப்படி வீதியில தான் நிக்கணும். முதலாவது சிறுதுளி தான் பெருவெள்ளம். எங்கள்ல இருந்து மாற்றம் வரட்டும், ஒவ்வொருத்தரும் மாறுவோம். எங்கள்ல இருந்து லஞ்சம் கொடுக்கறது இன்றைக்கு பாத்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா வீதிகள்ல போகும்போது பைக்கை மறைச்சிட்டாங்க அப்படியா இருந்துச்சுன்னா காவல்துறையிட்ட போட்டாக் சப்போர்ட் தண்ட மாத்தியா சின்னல இருந்து நிப்பாட்டுங்க. என்னத்தை கதைச்சு என்னத்தை யார் இவங்க தீர்வு தர போறாங்க? ஏதாவது நல்லது நடந்திருந்தா நாங்க தெரியப்படுத்துறோம். இது வரைக்கும் நடக்காதது இனிமேல நடக்க போகுது. உங்களோட பேர் நல்ல அழகா சிரிச்ச மாதிரி இருக்கீங்களப்பா. இந்த அம்மாவெல்லாம் கொண்டு பாருங்க, போராட்டத்துல நிக்கிற நிலைமையில இருக்கனே. அழகா எவ்வளவு அழகா வீட்டை சாப்பிட்டு போட்டு சும்மா ரிலாக்ஸா இருக்க வேண்டிய அம்மா அப்பா செய்யற வேலைகள் எல்லாம். அம்மா சொல்லுங்கம்மா. நிலம் இல்லாததால நாங்க இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்கு எங்களுக்கு. இல்லாட்டி பேசாம வீட்டுல இருந்து நாங்க சாப்பிட்டு இருப்போம். சொந்த காணி கரிமூலா போயிட்டு நாங்க வயல் செய்யற கிராமப்புறத்துல உள்ளார்கள் அங்கட தொழில் வயல் செய்யறதா. மறுபடியும் கேட்கறோமா, தப்பா நினைச்சு கொள்ள கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு இந்த அரசியலுக்காக எங்கட மக்களை ஏமாத்துற விளையாட்டுகள் நாங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறோம். இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. இனிமே இந்த உயிர் தானே அது போனா போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா. இந்த விளையாட்டுக்கு இடம் கொடுக்க இல்லாது. அரசியல் சார்ந்து உங்களை யாராவது தூண்டுறாங்களா? இல்ல, நீங்களா தன்னிச்சையா உங்களோட காணிகள் போயிருக்கு அப்படின்னு தானே வந்திருக்கீங்க? சொந்த காணியாலே நாங்க வந்தனாங்க. உங்களோட பேர் என்ன? சித்ரா. நீங்க எந்த இடம்? சொல்லுங்க. என்னது நாங்க இப்ப எங்களோட சொந்த உரிமையை கேட்கத்தான் நாங்க இதுல வந்திருக்கோம். நாய் மாதிரி ரோட்டோட தெரியணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களோட சொந்தத்துல நாங்க இந்த பிரச்சனைக்கு முதல் நாங்க நல்லா வாழ்ந்து எங்களோட சொந்த நிலத்துல விவசாயம் செய்து எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் வளர்த்தது, எங்களோட அம்மாக்கள் வளர்த்தது. அப்ப இப்ப நாங்க என்ன இப்ப அரசு வைபோசில எங்களோட காணியை பிடிச்சிருக்கு. நாங்க அவங்களோட காணியை நாங்க கேட்கிறோம், எங்களோட காணியை தான் வைபோசில பிடிச்சிருக்காங்க. அப்ப அது நாங்க கேட்கத்தான் இப்ப ரோட்டோட அந்த நாய் மாதிரி அலைஞ்சு நிக்கிறோம். அப்ப இது எங்களுக்கு கண்டிப்பா எடுத்து தரணும். ஏதாவது ஆதாரங்கள் அப்படின்றது ஏதாவது வச்சிருக்கீங்களா? சும்மா பார்க்க முடியுமா? ஏதாவது யாரையாவது? ஏன்னா இப்ப சில நேரத்துக்கு இப்ப இதுல எதிரானவங்க கூட சில நேரத்துக்கு சொல்லிடலாம் என்ன தெரியுமா, இல்ல இவங்க அரசியல் விளையாட்டு அரசியல் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் தானே. அதுக்காக கேட்கிறேன், ஏதாவது ஒரு இருக்கானு வச்சிருக்காங்களா? ஒரு காட்டினீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். காட்டினா எங்களுக்கு சந்தோஷம். உங்களோட உறுதியெல்லாம் இருக்குது அப்படின்ற இல்லாட்டி இப்ப 4 பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சுதானே இருக்கிறீங்க, இவ்வளவு அழகா எடுக்கிறீங்க. இந்த பாருங்களா எல்லாம் சட்டப்படி வச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு. இந்தாங்க இதை கொஞ்சம் புடிங்க. இதெல்லாம் அரசாங்கத்தால உங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பாருங்க அரசாங்கத்தால வழங்கப்பட்ட காணி உறுதி எல்லாம் வச்சிருக்காங்கடாப்பா. தயவு செய்து நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா எல்லாரும் வாழ்றதுக்கு ஒரு வழியை விடுங்க, ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வெண்டாதான் இந்த நாட்டை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். விளங்குதா? போட்டி, பொறாமை, இனவாதம், வஞ்சகம் இந்த பிரச்சனை எல்லாம் விட்டு தள்ளுங்க. இனிமேலாவது விட்டு தள்ளுங்க. இனிமே போகட்டும். அதெல்லாம் கொஞ்சமாவது ஒற்றுமையா செயற்படுங்க. எல்லாம் இருக்குது தானே. அப்புறம் என்னன்னு
சரியம்மா, நன்றி அம்மா. உண்மையா நாங்களும் வந்து சந்திச்சதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கடும் கவலை தான். என்ன தெரியுமா, நீங்களும் எங்களுக்கு அம்மா மாதிரி தான், எங்களோட சொந்தங்கள் தான். அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதவியை செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். நாங்க அதுக்காக தான் வந்து நாங்க கட்டாயம் செய்வாங்க என்று எதிர்பார்க்கிறோம். நாங்க இப்ப இந்த அரசாங்கத்தை நம்பி வந்திருக்கோம். ஏன்னு சொன்னா இவ்வளவு காலம் நாங்க நம்பல. ஆனா இவர் அனுர ஐயாங்க கண்டிப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோட தான் இதை வந்திருக்கோம். கண்டிப்பா செய்யணும். ஆனா இப்படித்தான் சின்னல இருந்து எல்லாரும் இதேதான் நம்பிக்கையா நம்புறதுதான். நிறைய வாக்குகள் நிறைய வந்து கொண்டு இருக்கு. அதைத்தான் நம்பி இருக்கிறோம். ஏன் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த அம்மா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க வந்து அனுர் ஐயா வந்து செய்வாங்கன்னு. உண்மையாகவே நான் அரசாங்கத்துக்கு எதிரானவங்க அப்படி இல்ல, வந்து செஞ்சு கொண்டு வர்றீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்ப மாட்டீங்க, எடுக்கையில் அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வருதுன்னு. பல வருஷம் தமிழர்கள்ன்ற பண்பு என்ன அப்படின்னா, நாங்க வந்து இறக்க குணம் இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு நல்லவங்க மாதிரி இருந்தாலும் நம்பிடுவோம். இதுதான் எங்க பிரச்சனையே. இதனாலதான் வந்து பாத்தீங்க இப்படி இருந்துச்சுன்னா, மைத்ரி ஐயா வந்து நம்புனேன், அதுக்கப்புறம் இந்த ரணில் ஐயா வந்து நம்புனேன், நம்புறேன் தான். இதுதான் எங்கட வீக்னஸ். வந்து மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்றோம், மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்றோம் அரசாங்கத்துக்கு வந்து. இந்த திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச செயலகமா இருக்கட்டும், ஆளுநர் செயலகமா இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு அதிகாரியாகவும் இருக்கட்டும், ஜனாதிபதியாவே இருக்கட்டும், மிகவும் எவ்வளவு உங்களோட தாழ்மையா கேட்க முடியுமோ தாழ்மையா கேட்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இலங்கை நாட்டுல இருக்கு. கொஞ்சம் பெருசா நீங்க வந்து தீக்க தேவையில்லை. ஒரு சிறு துளி, ஒரு சின்ன தூவி விடுங்கடா. சரியா? சந்தோஷ மக்களே. இதுக்கு மேல இல்ல, நாங்களும் போறோம். நன்றி மக்களே. இதுதான் பிரதேச செயலகம், ஆளுநர் செயலகம். பாருங்க, இங்கதான் இந்த போராட்டம் நடக்குதா. இந்த இருக்கு ஆளுநர் செயலகம், இதுலதான் இந்த போராட்டம் நடக்குது. அந்த பாருங்க காவல்துறை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இருக்கிறாங்க. ஆளுநர் இருக்கிறவோ இல்லையோ தெரியல. வந்து மக்களுக்கு நல்லதை செய்யுங்க, அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. வந்து மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. ஆனா அரசியல்வாதிகளை வந்து பார்க்க இல்ல. ஓட்டு போடுங்க, நல்லா ஓட்டு போட்டீங்கன்னா வந்து என்ன பாருங்க, மக்கள் வீதியில நிக்கும் போது உடனே வருவாங்க. எப்படி? நன்றி மக்களே, நன்றி, பாய்.